வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் எலும்புகள் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, எலும்புகள் பலவீனமாகாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்னென்ன உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சுருக்கமாக சொல்லணும்னா எலும்புகளை பாதிப்படைய செய்யக்கூடிய உணவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எலும்புகள் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா உடலினுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியமே நமக்கு பாதிக்கப்படும். முதுமையில் உடல்நல குறைபாடுகள்லாம் நமக்கு ஏற்படுவதற்கு எலும்புகள் பலவீனம் அடைவதும் ஒரு காரணம். அப்போ எலும்புகள் பலவீனம் அடைவதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதில் முக்கியமானது நமக்கு இருக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள், தவறான உணவு முறைகள் தான் காரணம். ஸோ அந்த மாதிரி எலும்புகளை பலவீனமடைய செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் என்னென்ன, உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த உணவுகளையும் அந்த பழக்க வழக்கங்களையும் நம்ம தவிர்க்கிறதன் மூலமாக எலும்புகளை நம்ம பலமாக மாற்றிக்கலாம். ஸோ அந்த முறைகள், அந்த உணவு பழக்க வழக்கங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். புகைப்பழக்கம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு புகைப்பழக்கம் முக்கிய காரணமாக இருக்கு. புகையிலை பொருட்களும் எலும்பு அடர்த்தியினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டதுதான். எலும்புகளுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை சிதைக்கக்கூடிய, தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை உருவாக்குறதுக்கு புகைப்பழக்கம் காரணமாக இருக்கு. மெலிந்த தோற்றம் கொண்டவர்கள், உடற்பயிற்சி செய்யாதவர்கள் எளிதில் புகைப்பிடிப்பதன் மூலமாக பாதிப்பு உள்ளாவாங்க. மற்றவர்களும் பாதிப்புக்கு உள்ளாவாங்க. ஆனா மெலிந்த தோற்றம் கொண்டவர்கள்லாம், உடற்பயிற்சி செய்யாதவங்கலாம் ஈஸியா புகைப்பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிறதால ரொம்ப ரொம்ப மிக விரைவிலேயே அவங்களுடைய ஊட்டச்சத்துக்கள் குறையப்பட்டு அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் இல்லாம போயிடும். அதனால நீங்க புகைப்பழக்கத்தை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பதான் உங்களுடைய எலும்பினுடைய அடர்த்தியினுடைய அளவை நீங்க அதிகரிச்சுக்கலாம். எலும்புகளை ஆரோக்கியமாக பாதுகாத்து. மது பழக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எலும்புகள் பலவீனம் அடைவதற்கு மது அருந்துவதும் காரணமாக இருக்கிறது. அதிகமாக ஆல்கஹால் உட்கொள்வது உடலினுடைய கால்சியத்தை பார்த்தீங்கன்னா உறிஞ்சப்படக்கூடிய அளவை குறைச்சிடும். தொடர்ந்து மது அருந்துவது எலும்புகள் இருக்கக்கூடிய கால்சியத்தினுடைய அளவை குறைச்சிறதால இதன் விளைவாக எலும்புகளினுடைய ஆரோக்கியம் நாளுக்கு நாள் உங்களுக்கு பலவீனம் அடையும். எனவே எலும்புகளினுடைய நலனை பாதுகாப்பதற்கு, உங்களுடைய உடலினுடைய ஒட்டுமொத்த நலனை பாதுகாப்பதற்கும் நீங்க மது அருந்துவதை தவிர்ப்பது நல்லது. நீங்க மது அருந்துகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுடைய எலும்புகள் ரொம்பவே பலவீனம் ஆயிடும். ஸோ நீங்க ஈஸியா இப்போ டக்குன்னு கீழே விழுந்துட்டா கூட உங்களுடைய எலும்பு ஃப்ராக்சர் ஆயிடும். அதாவது எலும்பு முறிவு உங்களுக்கு ஏற்பட்டுரும். அந்த அளவுக்கு வீக்கா நீங்க இருப்பீங்க. அதனால புகைப்பழக்கத்தை போலவே மது பழக்கத்தையும் நீங்க விட்டு விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உப்பு அதிகமாக சேர்த்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்க தவிர்க்கிறது நல்லது. அதிக உப்பு உட்கொள்வது எலும்புகளினுடைய அடர்த்தியை குறைக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கு. உப்பில் இருக்கக்கூடிய சோடியத்துடைய அளவு அதிகரிக்கும் போது அது சிறுநீர் மூலம் அதிக கால்சியத்தை வெளியேற்ற தொடங்கும். இந்த செயல்பாடு உங்களுக்கு அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும்போது எலும்புகளை அது பலவீனப்படுத்தும். விட்டமின் டி, கால்சியம் கொண்ட ஊட்டச்சத்துக்கள் உணவுகளை நீங்க உட்கொள்வதோடு மேற்கண்ட பழக்க வழக்கங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அதுதான் நலம் சேர்க்கும். அதனால அதிக உப்பு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்காதீங்க. விட்டமின் டி, கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுடைய எலும்புகளுக்கு ஆரோக்கியம். மருந்துகள் நீங்க ஒரு சில மருந்துகளை நீங்க எடுத்துக்கொள்ளிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகளை அது பலவீனப்படுத்தும். இப்போ உடல்நல குறைவு ஏற்படும் போது சுயமாக சாப்பிடக்கூடிய மருந்துக்கு சிலர் பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது, அலர்ச்சி ஏற்படும். அதுவும் எலும்புகள் பலவீனம் அடைகிறதுக்கு ஒரு காரணமாக அமையலாம். ஆகையால நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னே இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் மருத்துவத்தை அந்த சுய மருத்துவத்தை நீங்க ஒருபோதுமே நம்பக்கூடாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க மருத்துவரை அணுகுவது தான் முறையான ஒரு செயல். இப்போ நீங்களே மருத்துவம் பாக்குறீங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறகுறை அறிவோட நீங்க பண்ணும்போது தேவையற்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்திடும். அதனால எந்த ஒரு மருந்துகளை நீங்க எடுத்துக்கொள்வது முன்னாடியும் ஒரு மருத்துவரை அணுகி இந்த மருந்தை உங்களுடைய உணவுகளுக்கு எடுத்துக்கலாமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்ப தேவையில்லாத மருந்துகளை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய உடல் நலத்தையும் பாதிக்கும், எலும்புகளையும் வலுவாக இருக்க வைக்காது, பலவீனப்படுத்தும். உடற்பயிற்சி நீங்க செய்யாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா தீங்கு விளைவிக்கும். எலும்புகளை அது வலுவாக பலவீனமடைய செய்யும். நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ஓடுதல், நீச்சல், நடனம் போன்ற பல்வேறு உடல் செயல்பாடுகளும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கும். எந்த ஒரு உடல் இயக்க செயல்பாடும் இல்லாம தசைகள், எலும்புகளினுடைய நலனை நீங்க பேண முடியாது. அதாவது நீங்க பாதுகாத்துக்க முடியாது. அதனால பாத்தீங்கன்னா எலும்புகள் உங்களுக்கு பலவீனம் அடையக்கூடிய அபாயத்தை உடனே நீங்க ஏற்படுத்திக்குவீங்க. இப்போ இதை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா சுறுசுறுப்பாக இயங்கணும். அதுக்கு நீங்க உடற்பயிற்சி, யோகா, உங்களுடைய வேலைகளை பாத்தீங்கன்னா இது மாதிரி சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய இதில் வச்சுக்கிறது, எலும்புகளுக்கு நீங்க அதிகமான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது, உடற்பயிற்சியும் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நீங்க எலும்புகளினுடைய வலிமையை மேம்படுத்திக்கலாம். ஸோ இந்த உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலமும் அதே போல இந்த தேவையற்ற உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமும், அதாவது பாத்தீங்கன்னா இந்த மது பழக்கம், புகைப்பழக்கம் இதெல்லாமே நீங்க கைவிடுவது, உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, இதெல்லாம்
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால உங்களுடைய உடல் நலமும் பாதுகாக்கப்படும். குறிப்பாக எலும்புகளுடைய அடர்த்தி அதிகரிக்கப்படுறதால உங்களுக்கு எலும்பு மெலிவு நோய், ஆஸ்டியோபோரோசிஸ், மூட்டு வலி, எலும்பு உருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்க எளிதில் கீழே விழுந்துட்டா கூட உங்களுடைய எலும்பு வந்து உடையாது. அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய எலும்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த முறைகள் எல்லாம் கைவிட்டுருங்க. இந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.